வணக்கங்க என் பேர் பிரேம்குமார் நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் விஷயம் கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அன்ஸை பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 நாளாக இந்த வீடியோ போடணும்னு நினச்சாங்க. ஸோ போடவே முடியல, டைமே கிடைக்கல. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து மேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம பிடிசி வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $99,200 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து $1,03,000 கிட்ட போகுது. ஓகேங்களா, அதாவது 100,000ன்றது ஒரு பெரிய நம்பரை வந்து பிடிசி வந்து கிராஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, கிராஸ் ஆகிருக்கு, க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா, கிராஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போது அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஓகேங்களா 1 lakh வரைக்கும் தொட்ட மார்க்கெட்டு அப்படியே கீழே வந்து நம்ம டிமாண்டை வந்து டச் பண்ணிட்டு அகெயின் ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிட்காயின் மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சைடுவே போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ட்ரெண்டு. ஓகேங்களா, ட்ரெண்டு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பை ட்ரெண்டில் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஸ்லோ டவுன் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ பிட்காயினோட ட்ரெண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆக போகுது. அதே மாதிரி பிட்காயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிடிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200K போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஓகேங்களா, என்ன ப்ரோ 200K சொல்கிறீங்க அப்படின்றது கேட்டிங்கன்னா நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஹைக்கு போன உடனே உங்களுக்கு வந்து நிறைய மேனிப்புலேஷன் நடக்கலாம். ஓகேங்களா, ஃபோமோமோ நிறைய நடக்கும். இவ்வளோ போவோம் அவ்வளோ போகும்லாம் நிறைய ஃபோமோலாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து நான் இப்போயே இதுக்காக சொல்லிடுறேன் என்னென்னா 200K வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ பிட்காயினோட டாப் அவுட் எங்கே நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 180 ஆர் 190. ஓகேங்களா, அந்த ஏரியாவில் தான் டாப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா நான் வந்து முந்தினத்தே நான் வந்து டெலகிராமில் சொல்லியிருப்பேன் பிட்காயின் வந்து நேற்றே நான் டெலகிராமில் சொல்லியிருப்பேன். ஸோ பிட்காயின் $98,000 $97,500 அந்த இடத்துல இருக்கும்போது நான் சொல்லியிருப்பேன்னா 50% இங்கே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அதாவது கீழே வாங்கினவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ கீழே வாங்கியிருந்தவங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 18,000 19,000 அந்த ஏரியாவில் வாங்கியிருந்தவங்களுக்கு இந்த 100,000 இந்த ஏரியாவில் வந்து 50% புக் பண்ணிடலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இதுக்கப்புறம் பிட்காயின் போனால் என்னென்னா இந்த 2 ரேஞ்சு தான். ஓகேங்களா, இந்த டாப் அவுட் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் வந்து டாப் அவுட் ஆகும் அப்படின்னு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். 1,50,000லேருந்து 1,90,000 வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியாவில் தான் டாப் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போனா இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 100% வந்து போகாது. ஓகேங்களா, மார்க்கெட் இதுக்கு மேலே இந்த 100Kக்கு மேலேயே செல்லர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. மார்க்கெட்டில் செல்லர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. செல்லர்ஸ் இப்போ வந்து பவராலாம் இருக்க மாட்டாங்க, பையரோட பவர் தான் இருக்கும். ஆனால் செல்லர்ஸ் படிப்படியாக ஸ்டார்ட் ஆவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கன்சல்டேஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். அதெல்லாம் நான் அப்புறமா சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து செல் ட்ரெண்டெல்லாம் வரலங்க. இதனால் நீங்கள் இதுவெல்லாம் நினச்சிக்கன்னா ட்ரெண்டு முடிஞ்சிச்சுன்னா நினச்சிக்க வேணாம். ஏன்னா அந்த புல் மார்க்கெட் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பை ட்ரெண்டோட ஸ்பீடு இது வரைக்கும் பிட்காயின் நல்ல ஸ்பீடாக ஓடி வந்தது இல்லைங்களா, இங்கேருந்து நல்ல ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுத்து நல்லா அக்ரெசிவாக வந்தது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கினே வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு அட்வைசபிள் கிடையாது. ஓகேங்களா, என்ன ப்ரோ சொல்லுங்கள், அப்போவே பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ, இப்போ நான் ஏன் ப்ரோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற பேர் நிறைய பேர் நினச்சிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், பாக்கி 50% ரன் பண்ணலாம். ஓகேங்களா, நான் அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா, ரைட், ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ பிட்காயின் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200Kவுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு சொன்னேன். ஸோ மேக்ஸிமம் போனால் 150லேருந்து 180 அது வரைக்கும் தான். ஓகேங்களா, அந்த ரேஞ்சு தான் போகும்னு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பார்ப்பது இருக்கும். ஸோ எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதாவது பிட்காயினோட ட்ரெண்டும் ஸ்லோ டவுன் ஆகுது, ப்ளஸ் இதுதான் ஹையாக ஃபார்ம் ஆகுதுக்குன்றது எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது 200K போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் கேப், இந்த டோட்டல் மார்க்கெட் கேப்புன்றது ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 சப்ளை ஜோனை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.54 ட்ரில்லியன் ஒன்று, அதாவது 5 ட்ரில்லியன் 5.54 ட்ரில்லியனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 ட்ரில்லியன் 8.38 ட்ரில்லியன். ஓகேங்களா, 2 சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஹையஸ்ட்டாகவே எடுத்துப்போமே, இந்த ஹையஸ்ட்டு ரேஞ்சே எடுத்துங்களேன். ஸோ இந்த ஹையஸ்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 8 ட்ரில்லியன். சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா எல்லா டோட்டல் மார்க்கெட் கேப், கிரிப்டோவோட டோட்டல் மார்க்கெட் கேப் அப்படின்றது கிரிப்டோ காயினில் இருக்க மொத்த காயின் பிடிசியோட சேர்த்து இருக்கிற எல்லா காயினோட மார்க்கெட் கேப் வந்து இது. ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3.56 ட்ரில்லியன் ஓடின்னு இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்தது டோட்டல் டூன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினை தவிர்த்து இருக்க மார்க்கெட் கேப். ஓகேங்களா. பிட்காயினை தவிர்த்து இத்தீரியமோ சேர்த்து தான், பிட்காயின் தவிர்த்து ஆல்ட்டு காயின் மட்டும் இருக்கிற மார்க்கெட் கேப்போட இது. ஸோ இதில் எவ்வளோ இப்போ ஓடின்னு பார்த்தீங்கன்னா 1.59 ட்ரில்லியன் ஓடின்னு இருக்குது. ஸோ இது அதிகபட்சம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் 2 சப்ளை மார்க் பண்ணியிருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.15, அதாவது 2.93லேருந்து 3.15. ஸோ அடுத்தது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.59லேருந்து 4.8. ஓகேங்களா. ஸோ அதில் எவ்வளோ நான் சொன்னேன் 8 ட்ரில்லியனு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.59, 4.6லேருந்து 4.8. ஓகேங்களா. ஸோ இப்போது இது எடுத்துட்டோன்னா ஓகே, இப்போது இது எடுத்துக்கிட்டோன்னா 8 ட்ரில்லியன் வந்து டோட்டல் மார்க்கெட் கேப்பு. ஸோ ஆல்ட்டு காயினோட மார்க்கெட் கேப் வந்து 4.6லேருந்து 4.8. ஸோ நான் 4.75 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எடுத்துக்கிட்டேன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா 3.25 ட்ரில்லியன். ஓகேங்களா. அதாவது நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம், இது வந்து அதிகபட்ச சப்ளை ஏரியான்றதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதிகபட்ச சப்ளை ஏரியா இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது, அதிகபட்சம் மார்க்கெட் கேப்போட வேல்யூ அது அதிகபட்சம் போகிறதுக்கான வேல்யூ இருக்குது அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 ட்ரில்லியன் வரைக்கும் பிடிசி போகலாம். அதாவது இது ஓவரால் கிரிப்டோவோட மார்க்கெட் கேப்பில் இருக்க ஹையஸ்ட்டு போனால் இவ்வளோ தொழு போவோம் அப்படின்றது எடுத்துக்கிறேன். அது வந்து 8 ட்ரில்லியன் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4.75 ட்ரில்லியன்ன்றது என்னது பிடிசி தவிர்த்து இருக்க டோட்டல் 2ஓட மார்க்கெட் கேப். ஓகேங்களா. போனால் இவ்வளோ தொழு ஹையாவுக்கு போகலாம் அப்படின்றது எடுத்துக்கிறேன். ஸோ இதை 2 மைனஸ் பண்ணால் 3.25 ட்ரில்லியன். அப்போ நம்மளுக்கு பிடிசியோட இது கிடச்சிருச்சு. ஓகேங்களா, வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போது 3.25 ட்ரில்லியன் வரைக்கும் பிடிசி போகலாம் அப்படின்றது இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ என்ன ப்ரைஸ் ஓடினுக்கு பிடிசியில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட இருக்குது. ஓகேங்களா. 99,500, 1 lakh கிட்ட இருக்குது. இப்போ நம்ம டோட்டல் மார்க்கெட் கேப்ஸில் பார்க்கலாம். ஸோ டோட்டல் மார்க்கெட் கேப்பில் எடுத்துட்டோன்னா ஓகே, இப்போ பிட்காயினோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 lakh இருக்கும் போது இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2 trillion. ஓகேங்களா. ஸோ 1 lakhக்கு மேலே இருக்கும்போது நான் பார்த்தேன் 2 trillion இருந்தது. ஓகேங்களா. ஸோ $2 trillion வந்து மார்க்கெட் கேப் இருக்குது. எவ்வளோ $1 lakh. ஸோ அப்போ 2 trillion மார்க்கெட் கேப் இருக்கும்போது $1 lakh தான் இருக்குது. அப்போது அதிகபட்சம் போனால் எவ்வளோ தொலை போவோம்னு நான் சொல்கிறேன்னா 3.25 ட்ரில்லியன் வரைக்கும் போகலாம் நான் சொல்கிறேன். அப்போ இந்த 2 trillion கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.25 ட்ரில்லியன்றது இதுலேருந்து ஒரு 50% இல்லைன்னா 75% அந்த மாதிரி வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது பிட்காயின் வந்து இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 lakh இருக்குது இல்லைங்களா. இதுலேருந்து 50%ன்றது $1,50,000 $1,75,000. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா $1,50,000 $1,86,000 இதுதான் ரேஞ்சாக நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஹை செட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னுடைய கூற்று, அதாவது என்னுடைய பார்வை. ஓகேங்களா. இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. நான் இந்த இடத்துல தான் ஹை ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா. நீங்களும் வந்து இந்த இடத்துல வந்து வேணும்னா கோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஹை ஃபார்ம் ஆகுதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா.
ரைட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயினில் வந்து நம்மளுக்கு ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பித்திடும். சரிங்களா? ஸோ அதிகபட்சம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பிட்காயினோட மார்க்கெட் கேப் போனால் 3.25 ட்ரில்லியன் வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? இல்லைன்னா அதோட ஒரு முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா 2 ட்ரில்லியன், அதாவது 200,000 போகணுன்னா இப்போ இருக்க மார்க்கெட் கேப்லேருந்து அப்படியே டபுள் ஆகணும். அப்படியே டபுள்னா நம்மளுக்கு இப்போ மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது? 2 ட்ரில்லியன் இருக்குங்களா? அப்படியே டபுள்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 ட்ரில்லியன் ஆகணும். 4 ட்ரில்லியன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? 4 ட்ரில்லியன் வரைக்கும் மார்க்கெட் கேப் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா மேபி இப்படி கூட பண்ணலாம். 200,000 வரைக்கும் போகலாம் நம்மளுக்கு கரெக்டாக ஆசை கட்டிட்டு கரெக்டாக இந்த ஏரியாவில் விற்கி விட்டுட்டு கீழே இறக்கி விட்டாலும் இறக்கி விடுவானுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து மந்த்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது ஹை போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $68,997, அதாவது $69,000க்கு போயிட்டு ரிட்டர்ன் வச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,800, அதாவது 20. அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னா 20,000 போகும் எல்லாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் 19,800க்கு போயிட்டு ரிட்டர்ன் வச்சிட்டானுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகே 242 இதான் 1242 ரவுண்டு ஃபிகராக இருந்திருக்கும். ஸோ 1242 போயிட்டு ரிட்டர்ன் வச்சிட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 200ன்றது ஒரு ரவுண்டு ஃபிகரு. ஸோ இந்த 200 வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துலலாம் வந்து மேக்ஸிமம் வந்து மேனிக்குலேட் ஆக தேவையில்லை. இதுக்கு மேலே இந்த 150க்கு மேலே இருக்கிறதே வந்து ஃபோமோ மூவ் தான் நான் சொல்வேன். இதுக்கு மேலே போகிறதே ஃபோமோ மூவ். அதனால் முடிஞ்ச லெவலுக்கு வந்து இந்த இடத்துலையே நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இது நான் சொன்னது முழுக்க பார்த்தீங்கன்னா பிடிசிக்கு மட்டும் தான். ஆல்ட்டு காயினில் இன்னொல்லாம் இது முடியல, ட்ரெண்டெல்லாம் முடியல. ஆல்ட்டு காயினில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஆல்ட்டு சீசன் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிட்காயினோட புல் சீசன் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து முடிவுக்கு வரப்போகுது. ஓகே, இன்னும் முடிவாகலை. ஓகேங்களா? அது படிப்படியாக இனிமேல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்பீட் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இனிமேல் வந்து இதை சார்ந்து பார்த்து தான் நம்ம வந்து வீடியோ நிறைய போட ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி இனிமேல் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோலேருந்து நான் வந்து பிட்காயினையும் பார்க்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இத்தீரியமும் நான் இனிமேல் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இத்தீரியம்லேயும் நம்மளுக்கு இப்போ தான் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. $4,000 இப்போ தான் தொட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இத்தீரியமில் வந்து இந்த இடத்துல வந்து அழகாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஏரியாவை பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இத்தீரியம் இனிமே தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ண போகிறான் ஷோவை. ஓகேங்களா? அதனால் இத்தீரியமும் நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். பிட்காயினோட ட்ரெண்டு, அதாவது இந்த பேராபோலிக்கோட மூவ் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. அதே மாதிரி பிட்காயினோட ட்ரெண்டு வந்து ஸ்லோ ஆக போகுது. நான் வந்து கிராஷ் ஆக போகுதுன்னு சொல்லலை, பியரிஷ் ட்ரெண்டு மாற போகுதுன்னு சொல்லலை, புல்லிஷ் முடிய போகுதுன்னு சொல்லலை. என்ன சொல்கிறேன்னா ட்ரெண்டு ஸ்லோ ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகணும். ஸோ $1,00,000 மேலே பிட்காயின் போயிடுச்சு. பிட்காயின் இதுக்கப்புறம் வாங்கிறதுக்கு அட்வைசபிளே கிடையாது. ஓகேங்களா? இனிமேல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வந்து வெறும் வந்து ஆல்ட்டு காயின் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ட்டு காயினில் வந்து இருக்கிற முக்கியமான இது காயின் எது அப்படி பார்த்தீங்கன்னா இத்தீரியமு. ஸோ இத்தீரியமோட மூவ்மெண்ட்டை இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே நான் ஓன்லைஸஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு ஓன்லைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸாக கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.